வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எங்காலு கிளாப் தட்டுறான் ஒண்ணுங்க, பழைய டேபிள் தான். இவ்வளவு நாளா இந்த ட்ரைபாடுக்கு அந்த சைடு இருந்தது, பிஹைண்ட் தி கேமரா. அது மட்டும் இல்ல, இது மேல ஏகப்பட்ட பொருட்களும் கிடந்தது. இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, பின்னாடி ஒட்டி இருக்கிற அதே மாதிரியான ஸ்டிக்கர் பிங்க் கலர்ல இது மேல ஒட்டி வச்சிருக்கோம். ஸோ பின்னாடி ப்ளூ, இங்க பிங்க் அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு விதிக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை என்னன்னா, சத்தமா பேசுறா. சத்தமா சத்தமா எல்லாரும் கேட்கல, சத்தமா. அதேதான். யோ பேசு பேசியா அதேதான், அததான் நான் ஃபாலோ பண்ணணும். சரிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு பெரிய கம்ஃபர்ட் என்னன்னா, சம்மர் வேற வர, எல்லாருமே வந்து வேர்த்து கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் அட்லீஸ்ட் உட்கார்ந்து பேசுவாங்க இனிமே எல்லாரும். ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு ஹாப்பியான விஷயம்னு வச்சுப்போமே. சரிங்க. ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஆர்கே ஆசைப்பட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, என்னன்னா புது வரவு யாரெல்லாம் வரப்போறா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஸோ எப்படி பார்த்தாலும் 13S about to come. ஆமா, சொன்ன ஆல்ரெடி பேனர்ஸ் போட்டாங்க. ஆமா, எப்பங்கிறது என்ன தேதி வெளியிடல. ஆனா இதுல கம்மிங் சூன்ல வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, இந்த மாசம் பூரா வர எல்லாத்தையுமே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குங்க. அதனால நம்ம என்ன பண்ணா, இந்த வீக் என்ன வருது அப்படிங்கறது இப்போ நியோ 10 மட்டும் என்ன பண்றது? இல்ல இந்த வீக் வந்து சாம்சங்ல இருந்து உங்களுக்கு எட்ஜ், சாம்சங்ல இருந்து எட்ஜா? ஆமா, S25 எட்ஜ் வருதுங்கறாங்க. S25 எட்ஜ் பத்தி உங்களோட தாட் என்ன அப்படிங்கறத மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து என்னன்னா, இப்போ S24 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பவர் சேவர் மோட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது பையன் வந்து ரொம்ப நல்லவனா இருக்கான். அந்த வடிவேல் சொல்லுவாப்ல, ராத்திரியானா என் முன்னாடி படுத்தா பேயா இருக்கா, எழுந்தா மோகினியா இருக்கா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான். பவர் சேவர் மோட் ஆன் பண்ணிட்டு நீங்க அந்த டைம்ல 5G டேட்டா ஆன் பண்ணாலும் கூட அவன் ஓரளவுக்கு நல்லவனாவே நடந்துக்கிறான். இதுல வேற சிங்க் ஆகிற மாதிரி கரெக்டா ஒரு 11 மணி ஆயிடுச்சுன்னா வெயில் காட்டம் அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்கா நீ பவர் சேவர் மோட்லயே இருந்தாலும் நான் சூடாக தான்டா செய்வேன் அப்படின்னு சொல்லி வாமாக ஆரம்பிக்கும். ஆனா மொபைல் டேட்டால இப்ப நல்லா இருக்கு. பவர் சேவிங்க்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி தான் சொல்லிட்டேனே. இப்போ எக்ஸினாஸ் தான் முடிவாயிடுச்சு. இப்போ சரி, இப்போ சிம்பிளா பாரு, இப்போ இந்த டேபிள்ல இவ்வளவு டிவைசஸ் இருக்கு, வேற வழியே இல்ல. இதெல்லாம் சூப்பர் டிவைஸ். ஃபைண்ட் X7 அல்ட்ரா தெரி டிவைஸ். ஒரு கேமரா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு X8 அல்ட்ரா ஒரு கேவலமான போன் கூட சொல்லலாம் லுக்ல. பட் X7 அல்ட்ரா லுக்க பாருங்க, செம பிரீமியமா இருக்கும். இப்ப பிடிச்ச எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல கரெக்டா லெதர் கொடுத்து, இந்த இடத்துல அழகா கேமரா பம்ப்லாம் கொடுத்து சூப்பரா இருக்கா. X8 அல்ட்ரா கிரெடிட்ஸ் கொடுங்க. அதான் நம்ம கௌதம் ப்ரோவோடது, சரியா? அதனாலதான் சரியா. இப்போ ஆனா இப்படி இருந்தாலும் கூட இது பாருங்களேன், அசால்ட்டா சப்ப மாதிரி இருக்கு. ஆனா போட்டிருக்கு லுக் வந்து பாருங்க, இது எவ்வளவு இன்ஜினியரிங் இருக்கு சுத்தி, இதுல ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்ப நான் டக்குனு யார்கிட்ட போய் காமிக்கிறேன்னு வைங்களேன், ஒரு லேடிஸா இருக்கட்டும், இல்லாட்டி ஜென்ஸாவே இருக்கட்டும், யார்கிட்ட காமிச்சாலும் இப்படி காட்டும் போது இப்படி சுத்தி புத்தி காமிச்சேன்னு வைங்களேன், நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் கம்மி காம்பாக்ட்ங்கறனாலே தூக்கிப்பாங்க. ஒன்னு கேஷுவல் யூசருக்கு பாக்கும்போது சாம்சங் வந்து ஈஸியா பிக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் சொல்றேன். சோ அப்போ என்ன ஆயிடுது, நிறைய பேர் 45,000க்கு இது வருதுன்னும் போது வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா வாங்கும் போது இது சூடாகுங்கிறதே நம்ம சொல்றோம். சூடானாலும் அதை எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறனாலதான் இந்த லோ பவர் மோட், இந்த பவர் சேவர் மோட ப்ரோமோட் பண்ணி தொலைய வேண்டியதா இருக்கு. சரிங்க. ஸோ மொத்தம் இப்போ அப்கமிங் டிவைசஸ்ல ஆல்ரெடி நம்ம வந்து 13S பத்தி பேசியிருக்கோம். அதில் 2 பிரைமரி சென்சார் இருக்க போது, 6.32 இன்ச்சு, 1.5K பேனல், 12GB ரேம், 512GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து பழைய 16 மெகா பிக்சல் சென்சாரே தான். ரியர்ல வந்து ஹேசல் பிளட் இருக்க போறதுல 6260 mAh பேட்டரி இருக்க போது, அண்ட் 90 வாட் 100 வாட் சார்ஜிங் ஸ்டாண்டர்ட் இருக்க போது. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் சைட்ஸ்ல தான் இருக்கு. இப்போ பிரச்சனை யாருக்கு அப்படின்னா, எனக்கு தான் அப்படின்னு OnePlus சொல்லிட்டு தெரியுது. ஏன்னா 13 விற்கிறதா 13S விற்கிறதா, ஆல்ரெடி 13 விக்கிறதா 13R விக்கிறதான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. 13R நல்ல டிவைஸ் இத தூங்கிட்டு இருக்கான். இது சூப்பர் டிவைஸ்ரா. ஏன்னா நேத்து இதுல ஒரு டெஸ்ட் போட்டேன். என்ன பண்ணேன், 79% பேட்டரி இருந்தது, சிம் இல்ல. அதையும் சொல்றேன். அல்ட்ரா கிராபிக்ஸ் வச்சு கிரிக்கெட் கேம் தொடர்ந்து விளையாண்டு பாக்குறேன். பேட்டரி எவ்வளவு ட்ரெயின் ஆகுது பாக்கலாம். எதுக்கு நான் அதை பண்றேன்னா, நான் அந்த அல்ட்ரா ப்ரோ லிங்க் சார்ஜர்ல கார்ல கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் கம்மியா இருந்தா நல்லா இருக்குமே. அதுல சூப்பர் ஹூக்கு 80 வாட் சப்போர்ட் இருக்குடா கார் சார்ஜர்ல. ஆமா, கார் சார்ஜர்ல 80 வாட் இருந்தது. செக் பண்ணி பார்த்தேன் அதெல்லாம். சோ அப்ப என்ன ஆகுதுன்னா, இது நான் பார்க்கும்போது டிவைஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். நானும் ஒரு 20 நிமிஷமா போட்டு பொழந்து எடுத்து விளையாண்டுகிட்டு இருக்கேன். 3% தான் ட்ரெயின் ஆச்சு. சூடும் ஆக மாட்டேங்குது. கேட்டியா? அதுலயே ஏஜென்ட் 2 தான் இருக்கு. அவன் அப்படி ஏஜென்ட் 3. ஏஜென்ட் 3யா? ஆமாடா, இப்ப 13ல 80 லிட். ஏஜென்ட் 3ஏ வந்து ஏஜென்ட் 2ஓட ஹீட் ஆகக்கூடிய ப்ராசஸ். ஆமா, இவெல்லாம் கொதிப்பு தன்மை உள்ளவன். அதுவே கன்சிஸ்டன்ட்டா வேலை செய்யுது. இத தான் நான் சொல்ல வரேன். புரியுதா? நீ என்னடா இப்படி இருக்க? நிஜமா நல்ல டிவைஸ்ங்க. யார்கிட்டலாம் 13R இருக்கோ, உங்களுக்கு இது வரைக்கும் தேர்மலா அந்த டிவைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல இப்ப சிம் இல்ல இருந்தாலும் பாரு, அந்த சில்னஸ், பாடு கண்ணு மாதிரி. என்னங்க வேற என்னங்க, வேற ஏதாவது பண்ணுமா? எதுவும் இல்லையா? சரி ஓகே அப்படின்ட்டு அது பாட்டுக்கு கிடக்கு. என்ன பண்ணாலும் நான் பாட்டுக்கு இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பையன் தான். எனக்கு 12R பிடிச்சனால பெருசா 13R மேல நான் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா எனக்கு 13R பிடிச்சிருக்கு. 12R எனக்கு 13R பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த கர்வ் பேனல் பிடிக்கலன்னு சொல்ல வரல. எனக்கு வந்து போக போக டே டு டே லைஃப்ல வந்து எனக்கு என்னமோ பாக்கெட்ல வச்சு எடுக்கும்போது எல்லா விதத்துலயுமே ஃபிளாட் டிஸ்பிளே ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா மாற ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே. ஆமா, நான் உள்ள இருந்து எடுக்கும் போது வந்து எனக்கு ஒரு grip கிடைக்குது இல்ல, இப்படி வெளில எடுக்கிறேன், ஒரு 2 விரல் வச்சு தான் நம்ம இழுப்போம். அப்படி இழுக்கும் போது எனக்கு எப்பயுமே வந்து இதுல கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இதுவே வந்து எனக்கு அந்த கர்வ் பேனல்ல வந்து என் ஃபிங்கர்ல வந்து ரெஸ்ட் ஆகக்கூடிய ஏரியா கம்மியா இருக்கும். இப்படி பிடிக்கிறதே தான் எனக்கு அதனால வெளில எடுக்கும்போது சில சமயங்கள் ஒரு பயம் வருது. அதை கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ரொம்பவே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாமே வந்து யதார்த்தமான லைஃப்ல நான் பாயிண்டா சொல்லும்போது எல்லாருக்குமே அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருக்கான யூஸ் பண்ணி என்னைக்காவது ஒரு கர்வ்டு போன பாக்கெட்ல இருந்து எடுக்கும்போது தவற கீழே விட்டுருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க இப்ப அண்ணன் நீ சொல்றது உண்மை அப்படின்னு. நல்ல வேலை கீழே விழுவல. நீ கீழே விழுவாமலே என்னென்னோ பண்ணிட்டு இருக்க. சரி, அடுத்து வந்து மோட்டோரோலால Razer 60 Ultra. அது ப்ராசர் பத்தியா? Razer 60 Ultra பத்தி அப்புறம் பேசுவோம். 16 ஒரு மாடல் வருது. ஆல்ரெடி நம்ம Razer 15 ஒரு ஃபோன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபோனர் நம்மளோட தான். அது நம்ம வந்து 7300X. நாங்க அது வந்து ஏஐக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டோங்க. போட்டோ நல்லா எடிட் பண்ணி ஒரு மாதிரி அதே போட்டோ பார்க்கணுமா? அதனால அதே போட்டோ நாங்க வேணா காட்டுறோம். சரி, அது டிவைஸ்ல இருக்க எடுத்து காட்டுறோம். சோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, Razer 50 வந்து கொஞ்சம் சொதப்பலான ஃபோன் தான்டா. ஆனா இப்போ இந்த Android 15 அப்டேட்டுக்கு அப்புறமா 4 மணி நேரம் SOT வந்துருச்சு. பெரிய சாதனை தான். 4 மணி நேரம் பெரிய விஷயமா? ஆமா, முன்ன வந்து 3.5 மணி நேரம் தான் வந்துச்சு. இப்போ வந்து அரை மணி நேரத்துக்கு மேல இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப சாதனை தான். ஆமா. சோ அதே வந்து அல்ட்ரா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆக்சுவலி வெல் கேப்பபிள் டிவைஸ் தான் அல்ட்ரா. 8 லிட்டரோட நீ பார்த்திருப்ப. சோ உள்ள வந்து தரமா இருக்க போகுது. பர்ஃபார்மன்ஸ்ல தெரிக்க விட போகுது, டவுட்டே இல்லை. ஆனா கூலிங் எப்படி பண்ண போறாங்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரி பேசிக்கா 7400X ஓட தான் உனக்கு Razer 60 வரும். ஆமா, 7400X. இப்போ 7300X 7400X லைட்டா ஒர்க் லாக் அவ்வளவுதான். இப்போ 8 எலிட் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, ரொம்பவே பவர் பேக்டு. நம்ம இன்ன வரைக்கும் 8 எலிட் ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 15 அல்ட்ரா எல்லாம் பார்த்தா கேமரா ஆன் பண்ணா கதன்னு குதிக்கிறான். Xiaomi 15 நம்ம ரீசெண்டா அது கொஞ்சம் பரவாயில்ல. அதுவுமே வந்து எனக்கு சும்மா இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்றேன். அதுல இருந்து நான் அதை யூஸ் பண்ணும்போது ஏதாவது HDR வீடியோ எல்லாம் அதிகமா ப்ளே பண்றேன்னா வார்ம் ஆகுது. அது ஆகுது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, Xiaomi 15 வந்து 15 அல்ட்ராவோட நல்ல பேட்டரி கொடுக்குது. அது கொஞ்சம் நல்லா கொடுக்குதா? ஆமா, ஏன்னா இதுல உனக்கு குவாட் பேனல் வேற வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 5410 mAh, அது 5240 mAh. என்னங்க ரெண்டுத்துக்கும் 170 mAh தான் பெரிய வித்தியாசம். ஃபோன் தானங்க நல்லா இருக்கணும். அதான் பேட்டரி 170 mAh வித்தியாசத்தை வச்சு என்ன பண்றது? அவ்வளவுதானா? ரெண்டுமே 8 லிட் வேற. அது 1.5K ரெண்டர் பண்ணும். கேமராக்காக பாடி வந்து அவ்வளவு பெருசா இருக்கு. அதனால சோகங்கள் எனக்கு. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வருது Xiaomi 16. அதெல்லாம் நாங்க 7000 mAh 8000 mAh கொடுப்போம். நீ 10000 mAh கூட கொடுங்க, போன் சூடாகாம இருந்தா எனக்கு போதும். ஃபர்ஸ்ட் நியூஸே ஆக்சுவலா அதான். 10000 mAh ஓட Realme ஒரு ஃபோன் வர்றான். அது GT7 கான்செப்ட் தெரியும். அது GT7 கிடையாது. ஏன்னா GT7 70, GT7 Pro ஆல்ரெடி இருக்கு. ஆமா, GT7 70 பாத்தீங்களா? அதை பார்த்துட்டு நான் அப்படியே தெரிச்சு ஓடிட்டேன். இமானுவல் ப்ரோவோட நான் அப்கமிங் ஃபோன் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், அதுவும் வரும். அப்படியே பயந்து அலறி அடிச்சு ஓடுறேன். ஐயோ எங்க ஓடுறீங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா ப்ராசர் என்ன பாத்தியா? இதுல GT7லயா? GT7 GT70ல என்ன 8 லைட்டா? Dimensity. ஐயோ 9400வா? 8350 8350வா? 8400 9400E. 9400E வந்து GT7லயா? Nord 4ல இருக்குல்ல, Nord 5ல வரப்போகுதுன்னு சொல்றாங்களே. ஆமா, அதே 9400E. சரியா? எனக்கு 9400 கூட ஓகே, சந்தோஷம். சரி ஏதோ புதுசா ஒன்று வருது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த விவோல இருந்தது தானே. ஆமா, இந்த 8350 என்னடா அதுல கண்டிங்க? 8400 நினைக்கிறேன். சரி, எப்படியோ ஒண்ணு 8400 வந்து போக்கோ X7 Proல இருக்கு. இப்போ பையன் அதிர்வு 8400 நல்லா இருப்பீங்க. அது ஆல்ரெடி பிரைஸ் ட்ராப் ஆகிடுச்சு. 3 மாசத்துக்குள்ள பிரைஸ் ட்ராப் ஆகுதுன்னா அதோட நிலைமை என்ன? சரி, யூசர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு சில பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அது யூசர் ஃபீட்பேக் எனக்கு வேணும். அதுக்கு நான் ஆனா முக்கியமா நான் பயந்தது எதுக்குன்னா, இப்போ SRK அதை யூஸ் பண்ணும்போது தொடர்பில்லைக்கு வெளியே தான் இருந்தான். எனக்கும் அவன் மேல சந்தேகம், அவன் ஃபியூச்சர் உட்பிக்கு சந்தேகம், அவங்க அப்பா அம்மாவுக்கு சந்தேகம். பையன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான் தெரியல, வீட்டு மாடியில தான் இருக்கான்றாங்க, காணோம். ஒரு செக்யூர்டான லைஃப் ஒன்று வாழணும்னா போக்கோ X7 Pro இஸ் அல்டிமேட் டிவைஸ் ஃபார் யூ. யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்ததுன்னா, அவன் லைஃப் ஸ்டைல் வந்து சென்டினல் ஐலாண்ட்ல வாழ்ற அந்த ட்ரைப் மாதிரி இருந்தது. அவங்க இந்தியாவில தான் இருக்காங்க, ஆனா இந்தியாவில இல்ல. அவங்க வந்து தனியா அந்த மாதிரி இவனும் இங்கதான் இருக்கான்னு பேரு. ஜியோ சிம் கூட இருந்தது, ஆனாலும் அவனை தொடர்பு கொள்ள முடியல. பிரைவசி அப்படிங்கிறது பியூரா அந்த டிவைஸ்ல நான் வந்து அது வந்து அப்ப அனுபவிச்சோம். இப்ப அப்படிதான் இருக்கா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க, நான் மேபி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். சரியா? ஆனா வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பேட்டரி லைஃப்லாம் நல்லா இருந்ததுன்னா, அந்த நெட்வொர்க் தான் கொஞ்சம் சொதப்பல. ரீசெண்டா வர டிவைஸ், புதுசா வர டிவைஸ் எல்லாமே பேட்டரி லைஃப்ல பங்கம் செம்மையா இருக்கு. ஈவன் நத்திங் ஃபோன் 3 சொல்றேன், அந்த 3A அதுல 5000 mAh தான். ஆனா அதுலயே அவங்க ஆப்டிமைஸ் பண்ணி நல்லாவே இருக்கு பேட்டரி லைஃப். அடுத்து நம்ம போன வாரம் அதான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஜான் சீனா vs ராண்டி ஆர்டன் மேட்ச் பாத்தீங்களா? அது அதெல்லாம் நான் பார்த்தது இல்ல. சரி, சிறு வயசுல WWE பாத்திருக்கீங்களா? சின்ன வயசுல எல்லாம் நான் எந்த அளவுக்கு பாத்திருக்கேன், ட்ரிபிள் எச் vs ராக். அப்ப வந்து அண்டர்டேக்கர் உள்ள வந்து பொளந்து கட்டி அவங்கலாம் வந்து வெளியேறிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாம் வெளியிட்டாங்க. ஜான்சினாக்கே லாஸ்ட் மேட்ச் ரிட்டையர்டு அப்படின்ற மாதிரி தான் நேற்று ஒரு மேட்ச் நடந்துச்சு. அதுல ஜான்சினா வின் பண்ணிட்டாரு. மேட்ச் பார்க்க ஜோக்கா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா இவர் வந்து ரெஃப்ரி அடிக்கிறாரு, ரெஃப்ரி மயக்க மட்டும் விழுந்துடுறாரு. ரொம்ப ஜோக்குங்க. ராண்டி ஆர்டன் வந்து லாக் பண்ணிட்டாரு ஜான்சினாவை. ஆனா ரெஃப்ரி வந்து இது சொல்லணும்ல, அதுக்கு ரெஃப்ரி வந்து மயக்கத்துல கிடக்குறாராம். அதனால அவன் காலை இப்படியே தான் முடிச்சுக்கிட்டு இருக்கான்.
பார்த்தா இது இல்லையா, டைமே போகுது. ஆனால் அப்பயே ரெஃப்ரி வந்து சொன்னாதான் ரொம்ப ஜோக்காக தான் இருந்துச்சு. அவ்வளோ ஜோக்கு மத்தியில் ஜான்சினா வந்து கடைசியாக வின் பண்ணிட்டார். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு மேட்ச். அது ஏதோ அவரோட லாஸ்ட் மேட்சா ஏதோ ட்ரிபியூட் மாதிரி ஏதோ ஃபன் பண்ணி சரி நீ ஜெயிச்சு தொலை அப்படின்னு பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எங்கே போய் முடிய போதும். நானும் ஜான்சினா ஃபேன் தாங்க. யூ கேன் see me. நல்லா இருக்கும். தலைவர் வந்து நெவர் கிவ் அப் அப்படிலாம் போட்டு சுற்றிட்டு இருந்தாரு. கடைசியில் இப்போ சென்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் சிஎம் பங்கோட ஒரு மேட்ச் மேபி வந்தால் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இன்னும் WWE யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து வார் அதுவும் நடந்துட்டு தான் இருந்தது. வாரை பற்றி பேசுகிறதா இல்லைங்க. ஸோ அது வந்து வேறு மாதிரி, அது நாங்கள் பேச முடியாது. அதை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் வச்சுட்டு வாரை பற்றி பேச முடியாது. ஆண்டவர் என்ன மாதிரியான ஆள் உங்களுக்கு தெரியும். என்னது என்ன மாதிரியான ஆள்? தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாது. நமக்கு தெரியாத விஷயத்தை தேவையில்லாமல் பேசவே கூடாது. மிஷினில் இருக்கீங்களா அதுக்கு சொன்னாங்க. ஏதோ சாதாரணமாக சாப்பாட்டு விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே நமக்கு தெரியலனாலும் அதில் ஏதாவது அடிச்சு விடலாமே தவிர இந்த மாதிரி பற்றி சொல்லலாம். வார் வந்து ஓகே நடந்துச்சு. எங்களோட சப்போர்ட் வந்து ஃபுல்லி ஃபார் கவர்மெண்ட், அவ்வளோதான். பின்ன எப்பயுமே அப்படிதான் இருக்கும். அகைன்ஸ்ட் சப்போர்ட் எங்க சப்போர்ட் வந்து ஃபுல்லி ஃபார் கவர்மெண்ட் கூட இல்லைங்க. எங்க சப்போர்ட் எப்பயுமே ஃபுல்லி ஃபார் இந்தியா. அவ்வளவுதான். இதுலயே வந்து ஒரு சிலவர் வந்துட்டு நாங்க எதிரில் சப்போர்ட் பண்ணி நாங்க வேறு விதமா தெரியும் முற்றிலும் கோணல் அப்படின்லாம் மட்டும்தாங்க. நமக்கு அந்த இதுக்கெல்லாம் வைத்தியகாரத்தனத்துக்குலாம் என்னால முடியாதுங்க. ஏன்னா சாப்பாடு இப்படிதான் சாப்பிடணும்னு ஆகி போச்சு. ஆனா நான் வேற வழியா தான் சாப்பிடுவேன். அப்போ வித்தியாசமா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? காது வழியெல்லாம் ஊத்திட்டு இருக்க முடியுமா? விடுங்க. அதனாலதான் we are always supporting for India. ஸ்கைப்பா ஆமாங்க. இது வந்து ஒரு காலத்துல எப்படிப்பட்ட ஒரு சோஷியல் கனெக்டிங் ஆப் தெரியுமா? இது வழியா வீடியோ கால் பேசாத ஆளே கிடையாது. என் பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கனடாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருந்த ஆள். லிவிங்ஸ்டனே அங்கதான். ஸ்கைப் எல்லாம் டேக் ஓவர் பண்ற மாதிரி தான் வாட்ஸ்அப் காலே ஈஸியா வந்துருச்சு. இல்ல இப்ப அவங்களுக்கே என்ன ஆயிடுச்சுன்னா மைக்ரோசாஃப்டோட டீம்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகி போச்சுடா. இனிமேல் ஸ்கைப் பர்பஸ் இல்லாம ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. அதனால அந்த சர்வரை க்ளோஸ் பண்றாங்க. நான் என்ன நினைச்சேன் இதெல்லாம் முன்னாடியே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா இப்பதான் க்ளோஸ் ஆயிருக்கா. இது அப்பெல்லாம் என்ன தெரியுமா ஃபேமஸ்? கூகுள்லாம் ஒரு ஆப் ஓபன் பண்றாங்க, கொஞ்ச நாள்லயே பார்த்துட்டா போயிட்டு வரேன் கொஞ்சம் ஆயிடுது அப்படின்ட்டு ஓடிடுறான். கொஞ்ச நாள்ல க்ளோஸ் பண்ணிடுறான். இவன் ஸ்கைப், வைப்பர், யாகுலாம் உங்க காலத்தால. யாகு வந்து பாத்தனா இந்த மாதிரி சர்வீசஸ்ல யாகு நான் பெருசா பார்த்தது இல்ல. ஆர்குட் வந்து கூகுளோடது. அது விடு. அது வந்து கூகுளோட Facebook மாதிரியான ஒரு பேஜ். அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சு தானே? அதெல்லாம் க்ளோஸ். ஏன் அவங்க க்ளோஸ் பண்ணானே புரியல. ஆனா அவங்களால என்னன்னா Facebookக்கு நிகரா இவங்க எப்படி இருந்தாங்கன்னா இது தாண்டா ஒரு பிரச்சனை நமக்கு. ஆர்குட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கடையில அழகா வெறும் போஸ்ட்லாம் போடுற பிளேஸ் மாதிரி இருந்தது. Facebookக்கு வந்து கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். கிரிமினல் கேஸ், ஃபார்ம் வெளி, சிட்டி வெளி இந்த மாதிரி கேம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால Facebook வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் நீங்க கேண்டி கிரஷ் விளையாடுறவங்கன்னா எல்லாம் நீ லைவா பிசிலயே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கலாம் மவுஸ் வச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் வந்தது சோசியல் பேஜ்னு வராம கேம் மாதிரி மாறினாங்க. ஆர்குட்டால டேக்கிள் பண்ண முடியல. அப்ப என்ன அவங்க யூசர்ஸ் எல்லாமே Facebookல தான் ஆக்டிவா இருப்பாங்க. சரி அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தூக்கிட்டான். இன்னைக்கு சொல்றேன், அன்னைக்கு இருந்த ஆர்குட் தான் இன்னைக்கு இருக்க ட்விட்டர்னு சொல்லுவேன். கரெக்ட் தானே? இப்போ ஆர்குட் வந்து எப்படி ஒரு ஸ்பேஸா இருந்ததுன்னா நான் பர்சனலா வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட கனெக்டடா இருக்கலாம், போட்டோஸ் போடலாம், அப்படிதான் இருந்தது. இப்போ ட்விட்டர்லயே நான் தானே பண்றேன். பர்சனலா நான் வந்து கனெக்டடா இருக்க முடியும், ஒரு சில மெசேஜஸ் போடலாம், இமேஜஸ் ஆட் பண்ணலாம், வீடியோஸ் ஆட் பண்ணலாம், அவ்வளவுதான். நான் கேம்ல ஆடிட்டு இருக்க முடியாது. அன்னைக்கே அது இருந்தது. ஆனா இவன் லூசு பையன் எதுக்கு வந்து டிசேபிள் பண்ணா எதுக்கு தூக்குனான்னு தெரியல. இவன் எப்பயுமே அப்படிதாங்க கோளாறு. உள்ள வருவான், ஒரு சர்வீஸ் வச்சிருப்பான். கூகுள் பிளே மியூசிக்னு ஒன்று இருந்தது. பிளே மியூசிக் சுத்திக்கிட்டே இருந்து திரும்பி பார்த்தா அடிச்சு கொண்டு விட்டாங்க. இப்போ யூடியூப் மியூசிக்னு ஒன்று வந்துருச்சுங்க. அதனால பிளே மியூசிக் ஆலிட்டு பிளே மியூசிக் வந்து இருந்திருக்கலாம். நம்ம போனோட லோக்கல் மியூசிக் எல்லாம் பிளே பண்றதுக்கு அவன் தான் ஹெல்ப் பண்ணலாம். ஹைலைட் என்னன்னா இப்போ யூடியூப் மியூசிக்லயும் லோக்கல் மியூசிக் பிளே பண்றதுக்கு தனியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? லோக்கல் ட்ராக்ஸை மட்டும் லோட் பண்ணி தனியா பிளேலிஸ்ட் போடலாம். நான் எங்க லோக்கல் ட்ராக்ஸே வச்சுக்கிறது இல்லை. அதனாலதான் இப்ப எல்லாருமே வந்து அதனால நான் வந்து அந்த கூகுள் பிளே மியூசிக் விட்டுட்டேன். சோ இப்போ அப்படிதான் போயிடுச்சு. சோ வந்து சில சமயங்கள்ல சில விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகும்போது ஒரு சில விஷயங்களை கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுல தலை சிறந்த ஆள் யாருன்னா காரணம் இருக்கு இல்லன்னே தெரியாம இஷ்டத்துக்கு கொண்டுட்டு இருந்தது கூகுள் தான். ஆமா, அவன் வருவான் டப்புன்னு செத்து போயிடுவான். கூகுள் விஆர்லாம் ஏதோ ஒன்று செத்து போச்சுல, நிறைய செத்து இருக்கு. பாரபட்சமாகாம செத்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கே கூட கூகுள் செத்து போச்சு, இப்ப கூகுள்னு ஒன்று வந்துருக்கு. கூகுள் எப்ப சாவும் அப்படிங்கிறதுதான். அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்ல ராஜா. ஆக்சுவலா நான் இதை எடுத்து வச்சிருந்தேன். ஆனா அதுக்குள்ள பார்த்தா ஐபிஎல்லே நின்று போச்சு. சிஎஸ்கே வந்து மார்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கு, ஏப்ரல்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கு, மேல ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கு. அப்படியாடா? மொத்தம் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கு. அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு ஒரு மேட்சா? ஆமா. இது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? திரும்ப ஏன்னா அந்த மார்ச்ல ஒரு மேட்ச் சொன்ன தெரியுமா? அது கரெக்டா மார்ச்ல எண்ட்ல தான் ஐபிஎல் ஆரம்பிச்சனால தப்பிச்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட விளையாண்டு ஜெயிச்சது. அப்பயே என்ன ஆச்சரியம்னாப்பா, இப்படிப்பட்ட ஒரு வாட்டர் டீம் இப்படி ஒரு டீம் அடிச்சது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சிருச்சு கரெக்ட் தான் இது வாட்டர் டீம் தான், இனிமே வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ கடைசியா பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க பண்ணிருக்கலாம். வெறும் யங் ஜெனரேஷன் உள்ள விட்டு. ஆனா இப்ப நல்ல ட்ரையல், நிறைய ஒரு சரியான ஒரு டீம் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சீசன்ல மேபி இவங்களை வந்து போரிங்கான ஒரு டீமா பார்க்காம அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்சா போகும் அப்படின்னு சொல்லலாம். போரிங்கான டீமா போய் ஐபிஎல் காலாவதி ஆச்சுன்னா கூகுள் மாதிரி எனக்கு சந்தோஷம் தான். காலாவதி அவ்வளோ வாய்ப்பு இல்லை. சிஎஸ்கே
அது வெட்டியா போயிட்டு இருக்குடா. ஐபிஎல்ங்கிறத எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பாருங்க, மக்களுக்கு வந்து படம் பாக்குற மாதிரி இருக்கு. 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் போய் மேட்ச் பாக்குறோம்னு சொல்றது எனக்கு புரியுது, நான் தப்பு சொல்லல. ஒரு காலத்துல நானும் இமானுவல் ப்ரோவும் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூப் ஷாட்டு, கவர், இப்போ நிறைய இந்த ஃபிளிப் ஷாட்டு, அப்புறம் திரும்பி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் ஹேண்டுக்கு திரும்பி அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட்ரியில என்ன சொல்லுவாங்கன்னா, ஹி இஸ் நாட் பிளேயிங் ப்ராப்பர் கிரிக்கெட்ன்றுவாங்க. ஆக்சுவலா ஸ்கில் வேற லெவல் தான் நம்ம பார்ப்போம். இந்த ஜென்ரேஷன் நம்ம எப்படி பார்ப்போம், எங்க போட்டாலும் வித்தியாசமா அடிக்கிறான்டா அப்படின்னு பார்ப்போம். அப்ப எப்படி தெரியுமா, கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. இந்த பால் வந்தா இந்த ஷாட் தான் ஆடணும், அந்த ஷாட்ல இந்த ஆங்கிள் இப்படி, பேட் வந்து இப்படிதான் இருக்கணும், உன் ஃபுட் மூவ்மெண்ட் இப்படி இருக்கணும் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுங்க உண்டு. ஸோ அதை தான் நானும் இமானுவல் ப்ரோவும் பேசிட்டு இருந்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, அப்படி கிரிக்கெட் பார்த்த காலம் மாறிடுச்சு. இப்போ குட்டாம்போக்கு கேம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 4 அடிக்கும் போது அப்பெல்லாம் என்ன பிரச்சனை ஆகும்னா, அவுட் ஃபீல்டுல அங்கங்க நம்ம ஏரிக்கரை ஓரத்துல கிரவுண்ட்ல நம்ம கிரிக்கெட் ஆடும்போது இப்படி மேடு பள்ளமெல்லாம் கிடக்கும். அந்த மாதிரி தான் கிரவுண்ட் இருந்தது. 4 போறதுக்கே அது பால் முக்கி கீக்கி ஒரு பள்ளத்துல விழுந்து எழுந்தெல்லாம் போகும். சரி, இப்ப அப்படியா இருக்கு, நடுவில் யாராவது டொக்கு வச்சிட்டாங்க, பவுலருக்கு நேராவே டொக்கு வைக்கிறான்னு வைங்க, வந்த வேகத்துல பட்டு அப்படியே பாதி ஸ்பீட்ல ரிட்டர்ன் பண்ணாலும் பவுலர் அதை விட்டுட்டானா 4 போயிடுது. இப்போ கம்ப்ளீட்லி மேட்ச், அதாவது ஐபிஎல் சொல்றேன், இன்டர்நேஷனல் எப்படி இருக்குன்னு தெரியல. ஐபிஎல் வந்து முழுக்க பேட்ஸ்மேனுக்கு ஃபேவர் தான். ஏன்னா இம்பாக்ட் பிளேயர்னு ஒன்று நீங்க இறக்கலாம், நோன் பண்ணி அதே இம்பாக்ட் பிளேயர் பவுலரும் இருக்கான், பவுலரும் இருக்குதான். 1008 ரூல்ஸ் இருக்கு நமக்கு, இவங்களுக்கு ஃபேவர். அதுல வந்து இல்ல ஆண்டவரே, ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த டீஸ் பண்ணுவாங்கல்ல, டீஸ் பண்ணா இப்போ ஃபைனு. ஒரு பவுலர் இருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸ்னு நினைக்கிறேன், அவர் வாங்குற சம்பளத்தை விட ஃபைன் அதிகம். எல்லா மேட்ச்லயும் வந்துட்டு இப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறாரு, அவருக்கு அதனால ஃபைன் அதிகம். மேட்ச் காசே அவருக்கு அவ்வளோ கிடையாது, ஃபைன் தான் பாதிக்காது அவருக்கு, கடன் வாங்கி அவர் கட்டணும். இல்லை, நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, அந்த கேமுக்குன்னு ஒரு ஸ்பிரிட் இருந்ததுங்க, ஒரு வெறி இருந்ததுங்க, எல்லாமே இருந்ததுங்க, எல்லாமே மிஸ் ஆகி போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால இந்த ரஞ்சி டிராஃபி எல்லாம் ஒரு காலத்துல நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது எப்படின்னா, மாணிக்கணக்கா அடிச்சிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுதான் கேம் அப்படிங்கறத ரியலைஸ் பண்றதுக்கு ஒரு வயசு வேணும், சரி, ஒரு அனுபவம் வேணும். எனக்கு என்னமோ இது வந்து ஒரு டீம் இருக்குன்னா, முன்ன கரெக்டா இருந்தது, 2007-8 டைம்ல எல்லாம் கரெக்டா இருந்தது. ஏன்னா வருஷத்துக்கே ஒரு டீம் வந்து ஒரு 10 T20 ஆடும். ஓடியையும் டெஸ்ட் தான் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. T20 திடீர்னு ஆடுவாங்க. அப்ப T20 ஸ்கோரே பாத்தீங்கன்னா 140 சூப்பர் ஸ்கோரா இருக்கும். இல்ல, பால்க்கு ஒரு ரன் 60 அந்த கணக்குலயே தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். 150 தான் அடிக்கும் போதே சூப்பர் ஸ்கோரா தெரியும். 120 யாராவது தொடுவாங்களா? இப்பெல்லாம் பாருங்க, 300 அடிக்கிறாங்க, 280 அடிக்கிறானுங்க. சும்மா வந்துட்டு தட்டிக்கிட்டே இருக்காங்க, பார்த்தா 180 வருதுங்க. சிஎஸ்கே வருதுங்க 180, சும்மா தட்டுறாங்க 180 வருதுங்க. சரி, அதான் இது எதுக்காக சொல்றோம்னா, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல, பட் அந்த கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு கிளாசிக் ஃபீல்டு இருந்ததுல மிஸ் ஆகுது. ஒன்னால அந்த கிரிக்கெட் கேம் ஆடி தொலைறனே, அதுலயே வந்து இப்ப டைமிங் தெரிஞ்சிச்சுன்னா எல்லா பாலும் 6 அடிக்க முடியுது. எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுது. உடனே என்ன பண்றேன், வாண்டடாவே பவர் எல்லாம் குறைச்சி 4 வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல 4 அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பேக்ல அடிக்கிறது, இந்த மாதிரி உட்காந்துட்டு கவர்ல அடிக்கிறது, ஆஃப்ல அடி மாத்தி வந்து இந்த ட்ரீம் 11 அதெல்லாம் அது வேற சொன்னா இது ஆயிடும். அந்த 11 வந்திருக்குல்ல, அதுல போட்டுட்டு ஈவன் என்னோட ஃபேவரட் பிளேயர் அங்க ஆடினாலும் நான் என்ன நினைக்கிறேன், நான் ஏர்ன் பண்ணணும். சீக்கிரம் நீ இன்னும் ஸ்கோர் அடிச்சா எனக்கு பாயிண்ட் போயிடும். எமோஷன் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, நான் சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா மும்பை வர்சஸ் சிஎஸ்கே ஆடும்போது நான் எப்படி யோசிப்பேன்னு சொல்றேன், அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கும் அப்படிதான் யோசிப்பேன். மும்பை வர்சஸ் சிஎஸ்கே அப்போ 2008 ஆடும்போதெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, டெண்டுல்கர் 100 அடிக்கணும், ஆனா மும்பை தோக்கணும். டெண்டுல்கர் வரணும், ஜாலியா அடிக்கணும் அவரு, ஆனா மும்பை தோக்கணும். எனக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஃபிளமிங் இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல இவங்க பொறுமையா உருட்டி ஜெயிச்சிருட்டோம். ஆனா எனக்கு வந்து அந்த பக்கம் மும்பைல வந்து டெண்டுல்கர் இறங்குறாருன்னா அவர் அடிக்கணும். அதே மாதிரி டெல்லி வந்து இறங்குவாங்க, டெல்லி இறங்குனதுமே ஷேவாக் அடிக்கணும், பழகணும், காம்பீர் ஷேவாக் அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா சிஎஸ்கேவோட தான் ஆடுறாங்க, 300 கூட அடிச்சுக்க, ஆனா 301 சிஎஸ்கே அடிக்கணும், டெல்லி தோக்கணும், ஆனா அவங்க 2 பேரும் அடிக்கணும். அதே நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கு பாரு. இப்ப அப்படியா இருக்கு, விராட் கோலியை பார்த்து நம்மளே அறுவாள் எடுத்துட்டு போயிட்டுவோம் போல. அதான் சொல்றேனேங்க, இந்த ஒரு கேம் அந்த ட்ரீம் சொல்றான்ல அந்த 11 அதுல இருக்கனால என்னோட ஃபேவரட் பிளேயரை அங்க நான் அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் நான் வின் பண்ண முடியும், கோலரா இருக்கு. அப்பதான் நான் பாயிண்ட்ஸ் வின் பண்ண முடியும், நான் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது கொஞ்சம் கொடுமையா இருக்குங்க. சோ அதான் நடுவுல வந்து ஒரு சில கிரிக்கெட் இன்புட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். சோ இது வேற எதுவும் இல்ல, ஒரு எமோஷன் வந்து எப்படி மாறிடுச்சு பாருங்க, ட்ரிகர் ஆகி வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு காலத்துல காவேரி நதியால பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனப்போ கூட யங்ஸ்டர்ஸ் யாரும் சண்டை போட்டு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. அது பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய ஒரு சிலர் போய் சண்டை போடலாம். இங்க இருந்து அந்த ஊருக்கு லாரி இந்த மாதிரி யாராவது போவாங்க, அவங்களை அங்க பிடிச்சி அடிக்கிறது, அங்க இருந்து இங்க வரும்போது ஏதாவது நம்ம ஊர்ல பொதுவாக நம்ம அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப மினிமலா இருக்கும். பட் இங்க இருந்து அங்க போறவங்களை அடிக்கிறது இந்த மாதிரி நியூஸ் நம்ம பார்த்துருப்போம். சம்பந்தமே இல்லாம ஆர்சிபி சென்னை மேட்சுக்கெல்லாம் போய் அடிச்சு அசிங்கமா இருக்கு எனக்கு. அதுக்கெல்லாம் போய் சின்ன பசங்க எல்லாம் மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு அங்கெல்லாம் வந்து பீஸ் பறக்க விடல யாருமே. இந்தியா பாகிஸ்தானுக்கு பீஸ் பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. எது சீரியஸ் எது சீரியஸ் இல்ல, புரியுதா? சப்பைய கேவலமா சொல்றதுக்கு வார்த்தை இல்லாத அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் வந்து சிஎஸ்கே ஆர்சிபி அப்படின்ற மேட்சுக்கு அடிச்சுக்கிறது அசிங்கமான விஷயம். காலகாலமா 75 வருஷமா ஒரு கன்க்ளூஷனே இல்லாம அப்பாவி மக்கள் நிறைய இடத்துல சாகிற மாதிரியான இன்சிடென்ட் நடக்கிறதுக்கான ஒரு வார் இனிஷியேட் ஆச்சுன்னா
ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஃபார் தி பீஸ் அப்படின்றான். டேய் உனக்குலாம் சரி நீ சொல்யூஷன் சொல்லப்ப. பீஸ் ஓகே, பீஸ் கொடுத்துடலாம், நீ சொல்யூஷன் சொல்லு. இப்போ பாகிஸ்தான் இந்த பக்கம் வந்து இனிமேல் அடிக்கவே கூடாது, யாரையுமே அடிக்கக்கூடாது. பாகிஸ்தான் அவன் ஊர்லேயே இருக்கட்டும், நம்ம ஊர்லேயே இருப்போம், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பார்டர்ல எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது. பிஓகேங்கிறது தெரிஞ்சு போச்சு, அது நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, போயிட்டு தொலையுது. இப்போ அப்படியே இருக்குது. பிஓகே நம்ம ரீகெயின் பண்றதை பத்தி கூட நம்ம மறந்துடலாம். ஆனா இதுக்கப்புறம் மக்களுக்கு எந்த இடத்துலயுமே எந்த இடையூறும் வராது, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ காஷ்மீருக்கு யாராவது போறாங்கன்னா கூட இல்ல காஷ்மீருக்கு யாரும் போகாதீங்க, காஷ்மீராவே இருக்கட்டும், சரியா? அங்க இருக்கிற மக்களே நிம்மதியா வாழ்வாங்க. இதை யாராவது ஒருத்தர் வந்து இதை அங்கீகாரம் பண்ண முடியுமா? அப்ப என்னதான் வரும் சொல்யூஷன்? எப்பதான் வரும்? சும்மா பீஸ்னு பறக்கட்டுன்னே தான் வந்துருமா? எல்லாமே இந்த மாதிரி பறக்கறதும் உயிர் தான், இங்க இருக்கிறதும் உயிர் தான். அது கரெக்டா? வீணா வந்து ரெண்டு இடத்துலயுமே இழப்பு இருக்க கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இந்த இடத்துல வந்து மோஸ்டா என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து பண்ண வேணாம், இதே பண்ணணும், அங்க இருக்கவங்களும் மக்கள் தான். அந்த 26 பேர் 27 பேர் எல்லாம் சாகும்போது யாருமே வரலையே. இந்த பீஸ் பறக்கட்டவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. அப்பெல்லாம் வேற ஏதாவது பறக்கட்டுக்கிட்டு இருந்தாங்க போல. இது ஒரு பெரிய கோவமான விஷயமா காட்டமா மாறதான் செய்யுது, சரியா? பாலிடிக்ஸ் பேசுற விஷயமும் இது கிடையாது. இந்த இடத்துல வந்து காங்கிரஸ் இருக்கா பிஜேபி இருக்காங்கிறதெல்லாம் செகண்ட், இந்தியா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து நிக்கணும். அந்த தாட்டே இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு கேட்டா யாருக்குமே தெரியலங்க. நிஜமா சொல்யூஷனு 75 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்ப என்ன சொல்யூஷனு அப்படின்னா எதுவுமே தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. ஆனா பீஸ் ப்ரோனா எப்படி எனக்கு புரியல. இந்த மாதிரி பீஸ்ன்னு சொல்லியே தான் ஜவஹர்லால் நேரு நிறைய இடத்துல ஃபெயில் ஆயிருக்காரு. அவர் வந்து ஒரு ஐடியலான பர்சனு, அவர் நல்ல மனுஷன் தான். இப்ப திருடனை பாக்குறேன் நானு, அவன் மைண்ட் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. நிஜமாவே ஒரு திருடன் வந்து நம்ம வந்து அவனை மன்னிச்சு விட்டு அவன் திருந்தி ரொம்ப நல்லவனாவும் மாறலாம். இன்னொரு திருடனை நம்ம மன்னிச்சு விட்டு திரும்ப வந்து இப்போ எப்படி மாட்டணும், இப்படி மாட்டாம எப்படி பண்ணணும்னு சொல்லி பண்ணலாம். நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குங்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவர் நல்ல மனுஷனா இருக்கும்போது சில சமயங்கள் என்னாச்சுன்னா மன்னிச்சு விட்டவனே திரும்ப வந்து வேற மாதிரி வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்கான். அப்படிலாம் கூட இருக்கு. அதனால சில இடங்கள்ல வந்து நம்ம ரொம்ப ரஃபா இருக்கணும்னா ரஃபா இருந்தது ஆகணும்னு மாதிரி ஆயிடுது. நம்ம சைட்ல இருக்கிறத ப்ரூவ் பண்ணியாதான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு பயமாவது காட்டணும்ல, அது கூட விட மாட்டேன், அதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா எப்படி? ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தை காட்டுவேன் ஐயா அப்படின்னா இப்பெல்லாம் செவிட்டோரமா அரைஞ்சு காதே கேட்காம பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம யார்கிட்டையும் பேச முடியாம போயிடுது. அதனால வந்து சில விஷயங்கள் நடக்கும் ப்ரோ, சரியா? அது வந்து இப்போ நமக்கு வந்து எனக்கு ஹிஸ்டாரிக்கலா நான் நிறைய டேட்டாலாம் படிக்கும்போது கடுப்பாகுது. நான் இதை ரிலேட் பண்ணி பேசல, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போ ஒரு லாரி வேகமா வருதுடா, ஒரு 20 வீடு இருக்கு, நீயும் நானும் எதுல இருக்கோம்னா அந்த 20வது குடிசையில இருக்கும். இப்போ ஒரு லாரி வேகமா வருது, அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பிரேக் பிடிக்கல, ஃபர்ஸ்ட் குடிசையில இடிக்கிறான், இடிச்சுக்கினே வரான். ஒரு 15வது குடிசையில வந்து நிக்கிறான் பிரேக் அடிச்சு, சரியா? நான் நீ ஜாலியாக சுற்றினே இருப்போம். ஒரு 20 நாள் ஆகுது, அங்கெல்லாம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதை பத்தி நமக்கு என்ன கவலை? அதெல்லாம் ஒரு நம்மள இருந்து ஒரு 4 குடிசை தள்ளி தான் நடக்குது. நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்னா எங்க ஏரியா எவ்வளவு சேஃப் தெரியுமாங்க, எங்க ஏரியா எப்பயுமே சேஃப், பிரச்சனையே நாங்க பார்த்ததே இல்லை, என்னைக்குமே பிரச்சனை வந்ததும் இல்லை, வந்தாலும் விட மாட்டாங்க, ஆனா வந்ததே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாளா திரும்பியும் அந்த 15 குடிசை கட்டி முடிப்பாங்க, திரும்பியும் ஏதாவது ஒரு லாரிக்கு பதில் இப்போ வேற ஏதாவது வந்து இடிக்கும், அவங்களே வாங்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து சேஃபா இருப்பேன், ஏன்னா அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க அந்த அடியெல்லாம். எனக்கு அதனால அவங்க வாங்குற அடி எனக்கு உணரவே முடியாது, ஏன்னா நான் தான் வாங்கினதே இல்லையே. இப்போ அவங்கள போய் கேட்கும் போது தான் தெரியும், வருஷங்க இல்லாட்டி எப்பயாவது எவனா வந்து இந்த மாதிரி பண்ணிடுறான், நாங்கள் இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச சேமிச்சு வச்ச எல்லாமே போயிடுது அப்படின்னு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ நான் இங்கிருந்து நான் என்ன சொல்லுவேன், அங்கே கேட்ட மீடியாவே அப்படி இங்கே வரும், அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, சும்மா பேசிட்டு இருக்காங்க, நானே இதே இடத்துல தான் இருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்றது. இந்த மாதிரி தான் இந்தியாவில் என்ன ஆகுதுன்னா, நார்த்ல இருந்து சவுத்தை நோக்கி வரும்போது என்ன ஆகும்னா, வெளியில இருந்து யாராவது படையெடுத்து வந்தாங்கன்னா டேரக்டா வந்து இப்போ லேண்ட் வழியா வராங்கன்னு வைங்க, லேண்ட் வழியா வராங்கன்னு வைங்க, எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. நார்த்ல இருந்து ஒருத்தர் சவுத்தை நோக்கி வரணும், கன்னியாகுமரி நோக்கி வரணும்னு வைங்களேன், எவ்வளவு பேரை கடந்தவன் வரணும். வரும்போதெல்லாம் எல்லாரும் கதை திறந்து போங்க கன்னியாகுமரி தானே போறீங்க போங்க அப்படின்னு விடுவாங்களா? இப்போ ஒரு சைனீஸ் ஆர்மி உள்ள வருது அப்படின்னுங்களேன், இப்போ உள்ள சொல்லுங்க, நான் ஹிஸ்டாரிக்கலா சொல்றேன், கடந்த 2000 வருஷமா யோசிச்சுக்கோங்க. பார்டர் வழியா உள்ள வராங்க, ஏதோ ஒரு பாஸ் வழியா வராங்க, கைப்பர் பாலன் பாஸ், ஏதோ ஒரு பாஸ் வழியா உள்ள வராங்கன்னு வைங்க, அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க, அப்படியே பஞ்சாப் ப்ராவின்ஸ் ஒரு ப்ராவின்ஸா பார்த்து உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த ஆங்கிள் போய்க்கோங்க, இப்போ இருக்கக்கூடிய அசாம் இந்த சைட்ல இருந்து உள்ள வராங்கன்னு வைங்களேன், அப்போ எவ்வளவு குறுநில மன்னர்கள் இருந்து பெருநில மன்னர்கள் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாரையுமே தாண்டி தான் வர முடியும். அவன் மட்டும் நீங்களா எங்க போறீங்க, கன்னியாகுமரி தான் போறீங்க, அவருக்கு வழி விட்டுருப்பா, அவர் கன்னியாகுமரி போயிட்டு இருக்காரு, அவருக்கு வழி அப்படிலாம் யாரும் விட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வரதுக்கு போறான்னா அங்க இருந்து திரும்ப அவன் எக்ஸ்பேண்ட் ஆக மாட்டான்னு என்ன நிச்சயம்னு கேட்பாங்க. நீ யார் முதல்ல, நீ இந்த ஊருக்கான ஆளே கிடையாது, நீ ஏன் இங்க வரேன்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அங்கேயே அடிச்சு முடிச்சிருவாங்க, எல்லையிலே போற விட மாட்டாங்க. ஆனா பிரச்சனை என்ன, அவன் அடிக்க போறது ஆக்சுவலா யாரு அப்படின்னா கன்னியாகுமரி அடிக்க வந்திருப்பான்னு வச்சுக்க. ஆனா அவன் அடி வாங்கினது எங்கேயா இருக்கும்னு பார்த்தோன்னா அங்க மேல டாப்லயே பஞ்சாப்ல ஊபில இல்லாட்டி ஜார்க்கண்ட்லயே அடி வாங்கிடுவோம், பார்டர்லயே வாங்கிடுவாங்க. ஏன் அப்போ இப்ப சொல்லுங்களேன், நான் இங்க இருக்கேன், எனக்கு இது நடக்கிறதே தெரியாதுன்னு வச்சுப்போம், நான் சொல்லுவேன் நாங்க ஆக்சுவலா சேஃபா இருக்கோம், எங்களை பார்த்து யாருமே வந்ததே கிடையாது, வந்தா நாங்க பொழந்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா இது வரைக்கும் நம்ம எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸே பண்ணிருக்க மாட்டோம். லைவா எல்லாம் எங்க நடந்துட்டு இருக்கணும், அங்க நடந்து ரத்தமாக கொட்டிக்கிட்டு இருக்கோங்க மேல. இந்த பிரச்சனை தான் நான் பாக்குறேன் நிறைய இடத்துல. லைஃப்ல பெயின் அப்படிங்கறத அனுபவிச்சவன் பேசுறது வேற மாதிரி இருக்கும் சோசியல் மீடியாலேயே.
அது என்னன்னே தெரியாதவன் வந்து விமர்சனம் தான் வைக்க முடியும். அப்போ அவனுக்கு அந்த பெயினை உணர முடியாது. அவன் விமர்சனம் பண்ணலாம், ஆனால் உணர முடியாது. ஃப்ராக்சர் ஆன ஒருத்தனுக்கு தான் தெரியும் ஃப்ராக்சர் ஆகும்போது எந்த அளவுக்கு வலி இருந்ததுன்னு. ஃப்ராக்சர்னா என்னன்னு படிச்ச எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அந்த ஜாயிண்ட்ல என்ன பெயின் வரும்ன்றதுக்கு அந்த பெயினுக்கான ஒரு மெஷர்மெண்ட் இருக்கலாம், அது கூட நான் சொல்ல முடியும் வேல்யூ. ஆனால் அது எப்படி ஃபீல் ஆகுன்றது நான் எப்படி சொல்ல முடியும்? போய் கை காலை உடச்சு பார்த்தா சொல்ல முடியும்? ஸோ இது வந்து ரொம்ப த்ரெட்டனிங்கான ஒரு சில விஷயங்கள். அது வந்து எல்லாருமே சிறுவண்டுத்தனமாக வந்து இந்த சோஷியல் மீடியாவில் கமெண்ட் போடுறதெல்லாம் கொஞ்சம் விளையாட்டாக இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வரோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு மைனாரிட்டி குரூப்னே வைப்போம். இப்போ நாங்களாம் மட்டும் என்ன பண்ணுவோம்னா நம்மளை சேஃப்கார்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஏரியாவில் வந்துட்டு நம்ம யாரோ ஒருத்தனை திட்டவன் சரியா, அவனை வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது எங்களுக்குள்ளார நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு அவன்கிட்டயே வந்து எங்களுக்கு எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாரையும் காட்டி கொடுத்துட்றோன்னு வச்சுப்போம். நாளைக்கு அவன் நம்மளை போட மாட்டான்னு நினைச்சு இவனை மட்டும் எதுக்கடா வச்சுக்கின்னு தலைவலியாக இருக்குது இவனை வச்சுக்கின்னு இவனையும் போட்டு தள்ளி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா என்னன்னே தெரியாம சும்மா எல்லாம் ஒரு பக்கம் நம்ம பக்கம் தான் திரும்பும். அப்படியேவா இருக்கும்? இல்லை எதுக்கு இவனுக்கு ஏன் செலவு பண்ணோம்? இவன் இருக்கிற இடத்துல ஏன் ஆளையை கூட்டு வந்து குறைக்கலாமே தான் தோணும். அப்படிதான் ஆகும். சரி, ஓகே, ரைட். அப்புறம் அடுத்து ஒரு எமோஷன் ஆண்டவருக்கு இதாயிட்டாரு. இல்லடா இதெல்லாம் ஓகே, நாங்கள் டெலிவரி பண்ண விஷயம் எதுவும் தப்பு கிடையாது, கரெக்டாக தான் சொல்லிடுவோம். அப்புறம் ஓகே, அடுத்தபடியாக S24FE நல்ல சேல் சமய சேல் இருக்கு. ஏன்னா எங்களுக்கும் தெரியுது, டேட்டாவே பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம அஃபிலியேட் லிங்க் போடுறோங்க, உங்களுக்கே தெரியும். வீடியோ கீழே வந்து நம்மளும் அஃபிலியேட் அட்டாச் பண்றோம் டேக் ப்ராடக்ட்ஸ்ல. அதுல மக்கள் கிளிக் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் S24FE தான் கிளிக் பண்ணி உள்ள போயிருக்காங்க. மெஜாரிட்டி அதான் மொத்தம் சொல்ல வந்தது S25FE பத்தி தான். S25FEல மொரலஸ் அதே தான். S24FEயோட டிக்டோ காப்பி மாதிரி இருக்கும். அதுல டிமென்சிட்டி 9400 மேபி இருக்கலாம், இல்லனா 2400E தான். திரும்பி விளங்காது. ஆல்ரெடி நேத்து தான் நம்ம குரூப்ல கார்த்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது. 2500 ப்ரொடக்ஷன் போயிட்டு தான் இருக்கு. பட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கெயின் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனா 2500 இருக்கு சரியா. ஸோ அப்போ 2500 2500E வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் செகண்டரியா மீடியாடெக் டிமென்சிட்டி 9400 பிளான்ல வச்சிருக்காங்க, ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. இப்போ 9400 வந்து நல்லா இருக்குமானா ஆக்சுவலா பார்க்க போனா 2500 சப்போஸ் நல்லா இருந்ததுன்னா லக்கு. அப்படி இல்லைன்னா 9400 இஸ் வே பெட்டர்னே சொல்லுவேன். அவனே ஃபிளாக்ஷிப் தாங்க. ஆமா, அப்போ 25FE வந்து பயங்கரமான போனா இருக்கும். 24FEயோட நல்லா இருக்கும். ஆனா என்ன திரும்பியும் அகைன் மறுபடியும் உங்களுக்கு நாங்க என்ன கொடுப்போம், அதே 50 மெகா பிக்சல், ஒரு 8 மெகா பிக்சல், ஒரு 12 மெகா பிக்சல் கொடுத்து கேமரா செட்டப்லாம் வித்தியாசம் கிடையாது. நான் தான் சொன்னேன் டிட்டோ அதே காப்பி தான்னு. ப்ராசஸர் மட்டும் மேபி மாறினா மாறும். சரிதான், ரைட். அடுத்த நியூஸ் அடுத்தபடியாக எட்ஜி தான் நம்ம பார்த்துட்டோமே. ஆமா, எட்ஜி இந்த வாரம் பிறக்குதுங்க. அது பிறந்ததும் பார்த்து வாங்கிக்கோங்க. மேக்புக் ஏர் 13 இன்ச் ஆப்பிள் M4 சிப்பு. ஆமா, இது ஆல்ரெடி இருக்கு. இது ஆஃபர்ல போதாமா இப்போ? ஸ்கை ப்ளூ மட்டும் 83,000 ரூபாயா? அது 84,000 ரூபா. இதுல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணா இன்னொரு 5,000 குறையும்ன்றாங்களா? அப்போ 70 சம்திங் கிடைக்குது. பரவாயில்லங்க. ஆக்சுவலா வந்து இந்த M4க்கும் M3க்கும் ஆக்சுவலா இப்போ ஒரு வித்தியாசம் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து மேக்புக் ஏர் M3 வச்சிருக்கேன். இதுல M3ல எலைட் ஆண்டவர் ஆயிட்டாரு. டேபிள்லாம் போட்டுருக்க பாருங்க. இந்த டேபிளுக்கு வயசு என் வயசு. எங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்போ வாங்கினது நாங்க பாத்துக்கோங்க. அதை நாங்க வந்து மேக்கப் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, ஆக்சுவலாக இந்த M3 வந்து நான் அதை பற்றி பேசும்போது என்னாச்சுன்னா, நீ இப்போ சொன்ன இல்லையா இந்த 10 கோர் CPU 8 கோர் GPU, இந்த வித்தியாசம் வந்து நான் பார்த்தேன். ஏன்னா M3 வாங்குறதா இருந்தால் அதில் வந்து நம்ம 16:256 வாங்கினா GPU கோர் CPU அதெல்லாம் கம்மியாகும். 512 வாங்கினா M4ல இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும். சரியா, அதனால தான் வந்து நான் பரவாயில்ல இப்போ M3லேயே நான் வாங்கிக்கிறேன். அதிக காசு போட்டு வாங்கணுங்கிறீங்க. ஆர்கிடெக்சர் வந்து இப்போ இன்னொன்று என்னன்னா, M4னா இப்போ என்ன ஆகுதுன்னா 256GB வாங்கினாலே M3 512 அதுவும் கிட்டத்தட்ட சேம் தான். M3 512 கம்பேர் பண்ணும்போது M4ஓட 256 வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது 10% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அது ரியல் வேல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது கிடையாது. பட் இதுதான் வித்தியாசம் மெயினா. அடுத்து என்னன்னா, நம்ம சுடர் எல்லாரும் தான் சேர்ந்து நிறைய பார்த்துட்டு இருந்தோம். சுடர்லாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவன் சொன்னதும் என்னன்னா, அவனும் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ஆர்கிடெக்சர்லேருந்து எல்லாமே ஓவரால் டிசைன் வந்து M1க்கும் M2க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. M3க்கும் M4க்கும் டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டுமே சேம் தான். M1 M2 சேம், சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். எப்படி இப்போ 9400 9400 ப்ளஸ் அப்படின்றோம். இல்லாட்டி வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7300 அல்டிமேட் எனர்ஜி ப்ரோ மேக்ஸ் அங்க வாங்க. அந்த மாதிரி வந்து இதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். அது வந்து ஆன் பேப்பர் பார்க்கும்போது 20% இதுல இம்ப்ரூவ்மெண்ட், 10% இதுல இம்ப்ரூவ்மெண்ட்னு வரும். அதே மாதிரி M3 அப்படிங்கிறது வந்து M1ஓட பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ அந்த M3ல இருந்து M4ங்கிறது திரும்ப M3யே ஒரு மைனர் அப்கிரேட் தான் M4. ஸோ இப்படி போகும். அடுத்து மேபி அப்போ M5 எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும். ஓவர் கிளாக்ங்கிற ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு இந்த ப்ராசர் எல்லாத்தையும் ஒட்டிட்டு இருக்காங்க. ஆமா, இது வந்து எல்லாருமே பண்றது தான் மார்க்கெட்ல. ஸோ இவங்களும் அதை பண்றாங்க. ஏன்னா டைம் வேணுங்க. சும்மா 6 மாசத்துக்கு ஒருக்க இன்னும் இட்லி சுடுற மாதிரி சுட்டு வெளில போட்டுட்டு இருக்க முடியுமா? அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மேக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா சுடர்வனனும் ப்ரோவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, போய் நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அவர் மேக் அதுக்கப்புறம் ஐபோன் பத்தி டீடைலா அவரு சொல்லுவார். ஏன்னா ஆப்பிள் எக்கோசிஸ்டம்க்கு வந்து ஆண்ட்ராய்ட்ல விரக்தியாகி அதுக்கு மூவ் ஆயிட்டான். தலைவர் வந்து அதுல ஆர்வமா இருக்காரு. நீங்க அதுல கேட்டீங்கன்னா மேபி அவரு ஐடியா கொடுப்பாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சது எப்படி போகுது அப்படின்னா, ஐராபின் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு.
சரியா? ஐராபின் ப்ரோவுக்கு அடுத்து ஆல்ரெடி டெக் ஆப்ஷன் பிரணவ்னு ஒரு சின்ன பையன் இருக்கான், நம்மளால தான். ஸோ அவன் இருக்கானா, இப்போ 2 பேரும் ஆப்பிள் பத்தி தான் கவர் பண்ணிட்டு இருக்காங்க அதிகமா. பிரணவாவது அடிக்கடி ஆண்ட்ராய்டு போடுவான், ஐராபின் ப்ரோ வந்து வேற வழியே இல்லை ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் தான் கவர் பண்ணுவாரு, அதுல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. ஸோ ஆப்பிள் ரிலேட்டடா உங்களுக்கு டாப் நாச்சா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும்னா இப்போ ஐராபின் ப்ரோ தான். இப்போ சுடர் அந்த கேட்டகரிக்குள்ள வந்துருவானு இருக்கு. சுடரும் பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் அதான் பேசுறான். ரீசன் என்னன்னா அதை தான் யூஸ் பண்றான், அப்போ அதை பத்தி தான் பேச முடியும். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கிறோம். ரைட், அடுத்து 7 Gen 4 கமிங் சூனா. V60 சீரிஸ் இது எக்ஸ்பெக்டட் தாங்க. 7 Gen 3 வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி V40 V50 விட்டாச்சு. அப்போ V60க்கு 7 Gen 4 தானே வந்து ஆகணும். அதே 50 மெகாபிக்சல் சென்சார் ஓப்போ நியூஸ் விவோ நியூஸ் வந்துச்சுன்னா நான் கொஞ்ச நேரம் தூங்குற பேசிட்டு வாங்க. 13 இப்பதான் வந்துச்சு. 12 போனதே அப்படியே ஞாபகம் இருக்கு. 13 வந்துச்சு, 14 வரப்போகுது. இப்பதான் என்ன மாறும் அப்படின்னா மேபி இப்போ 8350 அப்படிங்கிறது வந்து 13ல வந்துச்சு, 8400 அப்படிங்கிறது 14ல வரலாம், அவ்வளவுதான். எதுக்கு மேல கட்டுக்கிட்டு இல்லங்க. V50 இப்பதாங்க வந்துச்சு. அதுக்குள்ள V60 இப்போ நாங்க எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த நரி நொந்த நரி தான். 4 monthsக்கு ஒரு ஃபோன், 6 monthsக்கு ஒரு ஃபோன் இருந்தது. நாங்க வந்து இப்போ 4 months ரெடியூஸ் பண்ணிக்கோ உங்களுக்காக தான். ஏன்னா நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஜனவரி நாங்க ஒரு ஃபோன் விட்டோம்னா நீங்க அதுக்குள்ள என்னடானா மே மாசமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறீங்க எங்க கிட்ட. நாங்க எங்க ஃபோன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, உடனே மே மாசமே விட வேண்டியதா இருக்கு. அப்புறம் திரும்ப வந்து சரி செப்டம்பர் மாசமா ஒன்று விட்டோன்னு வைங்க, நீங்க ரொம்ப திருப்தி ஆயிடுறீங்க. அதனால ஒரு வருஷத்துக்கு 3 மாடலுங்க. பரவாயில்ல. ஆனா ரெட்மி இப்ப ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ரெட்மி நோட் 14 வந்துச்சு, அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பேச்சு இல்ல. அது வருஷம் இப்போ அவங்க எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சைனால ஒரு நோட் வரும், அந்த நோட் இந்தியா வரும், அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களும் ரெட்மி வந்து மானவரியால நோட் வரும். அது அதான் வருஷத்துக்கு 2 நோட்டு மாதிரிலாம் வந்தது. அவங்களுதுல வராமலாம் இல்ல, அப்படியே ஒண்ணுதான். அவங்க இடையில ரியல்மியை பார்த்து அதை சொல்லுவாங்களே புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சு, அந்த மாதிரி ரியல்மி பார்த்து பயந்து போய் அவங்களும் ட்ரை பண்ணாங்க. ஒரு வருஷம் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. அது வேலைக்காலன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை விட்டு விலகிட்டாங்க. இப்போ எப்படின்னா நீங்க வந்து நோட் 5 எடுத்துக்கிட்டீங்க, நோட் 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் நாச் மட்டும் வச்சுட்டு வித்தியாசம் பண்ணுவாங்க, கடுப்பாகும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசம் காட்டிட்டு இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க வேலைக்கு அது அவசரமா பண்ணணும்னு நினைச்சோன்னா ஆஃப் பேக்ட் ஆகுதுன்னு சொல்லி அவங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி போறது வந்து எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவான சைடு தான். அது இவங்க எப்படி புத்திசாலித்தனமா டேக்கிள் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பிராண்ட்ஸே ஒரு வருஷத்துக்கு ஒரு கன் பண்ணாதான் இம்பாக்ட் நல்லா இருக்கு. ஏன்னா அதுலயே டிராவல் பண்ற ஆள் இருப்பான், நோட்டுக்குன்னு ஃபேன் இருப்பான், வருஷம் மாத்திரானே வச்சுப்போம். நோட்டுக்கே வந்து அடுத்த வருஷம் கொடுத்தாதான் அவனுக்கு வந்து இருக்கணும். ஒரு வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன், இப்ப வீட்டுல யார்ட்டே கொடுத்து அடுத்த ஃபோன் போறேன்னு சொல்லி தோணும். ஒரு ஸ்லைட் 6 மாசத்துக்கு கொடுத்தா கடுப்பாகும். இப்ப இதுவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே, ஆனா மார்க்கெட்ல நம்ம டாக் ஆஃப் த டவுனாவே இருக்கணும், நம்ம டிவைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெட்மிலேயே பார்த்தா திடீர்னு ஒரு சி சீரிஸ்னுவான், ரெட்மிலேயே ஒரு நம்பர்லயே ஒரு சியை போடுவான், ரெட்மிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஏ சீரிஸ்னுவான், ரெட்மிலேயே பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் உள்ள கொண்டாந்து அது எல்லாமே ரொம்ப அண்டர் 10K அண்டர் 12K கரெக்ட். மார்க்கெட் பிரசன்ஸ் இருக்கும்ல, அதான் வரும். திரும்ப மார்க்கெட்லயே வந்து ஒரு நேம் அடிபட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ரெட்மி 20K வந்து இதுக்கு அப்புறம் வராது. ஆக்சுவலா கே சீரிஸ்னு ஒன்னு இருந்துச்சு, அது நடுவுல இல்ல. அங்கதான் இப்ப எப்படி ஆயிடுனா இந்த 10,000 15,000 செக்மெண்ட்ல போனை பார்க்கும்போது 15,000 செக்மெண்ட்டுக்கு பக்கத்துல ஆஃபர்ல இப்ப அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி 6 மாசம் ஆனனால ரெட்மி நோட் 14 ப்ரோவே 20,000 கிட்ட வந்துடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, ரெட்மில வந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு போன் வருதுங்க அப்படின்னு, லேட்டஸ்டா என்னங்கன்னா 15C அப்படின்னு சொல்றான்னு வைங்க. சும்மா 15C எவ்வளவு அப்படின்னு கேட்டா 12,000 13,000 சொல்றான்னு வைங்க. இப்ப ஆஃபர்ல பார்த்தா போக்கோ X7 அது பக்கத்துல வந்து நிக்கும். இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுனா அவங்க ஃபர்ஸ்ட் 6 மாசம் முன்னாடி லான்ச் ஆன டிவைஸ் இன்னும் வித்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க டிவைஸே அதுக்கு கம்பேரிசனா மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ரியல்மி சைட்லயும் நடக்கும், இதே தான் ஓப்போ சைட்லயும் நடக்கும். இப்போ ஓப்போட K13 எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பேட்டரி ஃப்ரெண்ட்லியா ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இப்போ நம்ம குரூப்ல ரவீன் தனபாலன் ஒரு நண்பர் இருப்பாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ரோ இவ்வளவு நாளா நான் வந்து இது OnePlus யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகே. அப்புறம் வந்து நான் OnePlus இது நத்திங் யூஸ் பண்ணேன், நத்திங்ல ஃபோன் 1 யூஸ் பண்ணேன், இதெல்லாம் கையில பிடிச்சிட்டு இப்போ 7300 mAh எனக்கு சந்தோஷமா தான், 7000 mAh சந்தோஷமா தான் இருந்தது. 7000 mAh நினைக்கிறேன், ஆமா 7000 mAh எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. K13 கையில எடுத்தா ரொம்ப ஹெட் ஹெவியா ஃபீல் ஆகுது, கையில பிடிக்க முடியல, கை வலிக்குது. அவ்வளவு பெரிய கேமரா பம்பா, பேட்டரி பாடி பேலன்ஸே மாறுது. K13 15K தானே, அது 17K அந்த மாதிரி வரும். அதான் நிறைய பேர் போட்டுருந்தாங்க K13 பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கும், 2 நாள் 3 நாள் வருது அப்படிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. 6 Gen 4 வேற பவர் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கு, அதே சமயம் 7000 mAh பேட்டரி கொடுக்குறீங்க, அப்ப என்ன ஆகும் இந்த செக்மெண்ட்ல. சோ அதெல்லாமே பாசிட்டிவ் சைடு தான். பட் வந்து எல்லாரும் இருக்காங்க ஆளு, பாப்போம் அதுவும் முடிந்தால் கவர் பண்ணிக்கிறோம். ஓகேங்க. அடுத்து CV5 ப்ரோவா, இதெல்லாம் நம்ம ஊருக்கு வருமா? ஆமா வருதுங்க, அதேதான். நம்ம ஊர்ல 14CV தானே வந்துச்சு, இதெல்லாம் CV 15CV தான். அங்க சைனால அந்த பேரு 15CV, இந்தியாக்கு மேபி வந்தா 90 வாட்ல வரலாம்ன்றாங்க. 14CV 30K இப்ப பிரைஸ் டாப் ஆகிருக்கு. யாராவது வாங்கிருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணாம இருங்க. அப்டேட் பண்ணலனா அந்த ஃபோன் நல்லா இருக்கும், ரியர் கேமரா வீடியோ கேவலமா இருக்கும், அது ஃபர்ஸ்டே சொல்லிடுறோம். அல்ட்ரா வைட்ல கொஞ்சம் டீசெண்டா இருக்கும், பிரைமரி சென்சார்ல OIS இருக்கு, சூப்பரா இருக்கும் நீங்க நினைப்பீங்க. நீங்க நினைக்கலாம், நீங்க 1000 நினைக்கலாம், நான் வாங்கின ஃபோன் வந்து 10 நாளைக்கு ஒருக்க சார்ஜ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கலாம், அதெல்லாம் நடக்காது. இப்போ CVயும் எப்படின்னா ப்ரீமியம்னஸ்ல அல்ட்டியா இருக்கும், கையில எடுத்தோம்னா சூப்பரா இருக்கும், மெட்டல் ஃப்ரேம், பிளாக் கிளாஸ், அதுலயே நீங்க வந்து கிரீன் கலர்லாம் வாங்கினீங்கன்னா யூனிக் பேட்டர்ன்ஸ், ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல செல்ஃபி சூப்பர், ஃப்ரண்ட்ல வீடியோ சூப்பர், ரியர்ல வீடியோ ஜோக்கர், ரியர்ல போட்டோ நல்லா இருக்கும்.
இப்போ ஓரளவுக்கு அந்த 14CV பார்த்த குறை என்னன்னா பேட்டரி குட்டியா இருக்கு அப்படின்றதான் அந்த பேட்டரி வந்து இதில் காம்ப்ரமைஸ் பண்ணி 6000 mAh இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் 4700 mAh தான், 67 வாட் தான் சார்ஜிங். இதுலன்னா 14CV, இது வந்து 90 வாட்டுக்கு வந்து 6000க்கு மேலே வந்ததுன்னா சக்ஸஸ் தான். ஃபோன் இன்னும் வந்து அதே மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் மெயின்டைன் பண்ணாங்கன்னா சக்ஸஸ். அதை விட்டு 6.9 இன்ச்சு 6.8 இன்ச்சுக்கு போயிட்டு ஃபோனையும் வந்து ஒரு டைப்பாக மாற்றினாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தெரியல அது எப்படி இம்பாக்ட் இருக்கும். 6.55 ஆல்ரெடி இருக்கிற மாதிரி தான் குவாட்கோட இருக்கு அப்படின்னு இதில் போட்டிருக்கான். அது உண்மைனா சூப்பர். ஏன்னா இந்த ஃபோன் Gen 4 போட்டிருக்கு. ஆமாம், இப்போ 8s Gen 3ல அது அதில் 8s Gen 3. ஆமாம். சரிங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான நியூஸு. வேறு சில நியூஸோட நம்ம திரும்ப அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஸோ வேறு ஏதாவது நாங்கள் சொல்கிறது வந்து உங்களுக்கு இதை நீங்கள் இப்படி சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் இதை வந்து இப்படி சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அதை சொல்லலாம். அதுக்காக கெட்ட வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி உங்களை நீங்கள் வந்து தரம் தாழ்த்தி கொள்ளாதீர். ஸோ இதுதான் என்னோட ரெக்வஸ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ என்ன திட்டதா நினச்சி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது திட்டும் போது என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தரத்தை தான் அது காட்டுது. இப்போ ரோட்டில் போகிற ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை இடிக்கிறான் போது இன்னொருத்தன் வந்துட்டு அடங் அப்படின்னு பேசலாம். பேசும்போது என்ன ஆகிடும்னா மிஸ்டேக்கே ஆப்போசிட்டில் வந்தவன் பண்ணியிருந்தாலும் இவன் பேசுறதை பற்றி சுற்றி இருக்கிறவங்களாம் என்னடா இவ்வளோ லோக்கலாக பேசுகிறான்னு தான் நினைப்பாங்க. எவனும் சப்போர்ட்டுக்கு வரணும்னு நினைச்சவனே பயந்துருவான். நம்மளே 4 பேர் திட்ட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நினைச்சிட்டு ஒதுங்கி ஓடிவான். அவன்கிட்ட போனா திட்டுவான் அப்படின்னு. அப்படிதான் இருக்கும். அதனால வந்து நம்ம என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிறத நம்மள டிஃபைன் பண்ணுதுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிச்சுவேஷன் டிசைட்ஸ் ஹூம் அண்ட் வாட் வி ஆர் அப்படிங்கிறது. சரியா? ரைட்டுங்க. ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி டேபிள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. டேபிள் அதே பழைய டேபிள் தான், 35 வருஷம் ஆகிப்போச்சு. இது வந்து இந்த டேபிளுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். பாய். சரிடா. ரெக்கார்டு போட்டிங்களா? போடல.